வணக்கம். மார்கழி திருவிழாவினுடைய 13வது நாள் திருப்பாவை பாசுரம் 13 எப்படி காட்சிப்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்க்க போறோம். இன்னைக்கான திவ்யதேச பெருமாளை பத்தி குறிப்பிடப்படக்கூடிய க்ளூ வேர்டு எந்த பாசுரத்திலேருந்து கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். என்னன்னா, இன்னைக்கான திவ்யதேச பெருமாள் யாருன்னா, திருக்குடந்தையில இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாள் தான் இன்னைக்கான திவ்யதேச பெருமாள். அவருக்கு முன்னாடி காவேரி ஆறு ஓடுது. திருக்குடந்தைங்கிறது கும்பகோணம். இங்க இவர் பாத்தீங்கன்னா திருமழிசை ஆழ்வார் இங்க பக்கத்திலேயே இருக்காரு. இந்த இடத்துல திருமழிசை ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, அவர் நிறைய நூல்கள் எழுதுறாரு. எழுதின நூல்கள் வெள்ளத்தினால அடிச்சுட்டு போயிடுது காவேரியில. ஆனா அது திருக்குடந்தையில கிடைக்குது. பெருமாள்கிட்ட போய் இவர் முறையிட்ட உடனே தான் அந்த நூல்கள், அவர் எழுதின அரும்பெரும் பொக்கிஷமான நூல்கள் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால இந்த திவ்யதேச பெருமாள் திருக்குடந்தையில இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாளை இந்த பாட்டுல, இந்த பாசுரத்துல என்ன ஆண்டாள் சொல்றான்னா, நம்ம குளிர்ந்த நீர்ல நல்லா குதிச்சு விளையாடி நீராடணும், நல்லா அப்படியே சந்தோஷமா நீராடணும். இப்ப பனி பெய்யக்கூடிய மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குளிக்கிறத அவாய்ட் பண்ணக்கூடாது. தோழியர் அத்தனை பேரும் பாவை நோன்புக்காக தயாராகி எல்லாரும் குளிக்கிற இடத்துக்கு, அந்த ஆற்றங்கரைக்கு குளத்தங்கரைக்கு போயாச்சு. நீ மட்டும் இன்னும் எழுந்துக்காம இருக்கியே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆண்டாள். அப்ப நீ சீக்கிரமா எழுந்துவான்னு அந்த மாட மாளிகையில இருக்கக்கூடிய பெண்ணை தொடர்ச்சியா எழுப்பிட்டே வர்றாங்க. எழுப்பும் போது அவங்க இந்த குளிருக்கு பயப்படக்கூடாது, கள்ளத்தோட இருக்காத அப்படிங்கிறாங்க. அதாவது சோம்பேறித்தனத்தை அவங்க எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, அது கள்ளத்தனம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நேரத்தை வீணாக்குறது அது ஒரு விதமான திருட்டு தான் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல சோம்பேறியா யாரும் இருக்கக்கூடாது. அதிகாலையில எழுந்து பெண்கள் குளித்து உடனே பூஜைகள், பெருமாளை நினைக்கிறது, தெய்வங்களை பாசுரங்கள் பாடி வழிபடுறதுங்கிற இந்த வேலைகளை தொடர்ந்து செய்யணுங்கிறத ஆண்டாள் இந்த பாசுரத்துல அறிவுறுத்துறாங்க. அதனால தோழியரோடு இருக்கக்கூடிய இந்த குளத்தை இங்க காட்டியிருக்கோம். அங்க சுத்தி எல்லா பெண்களும் தயாரான நிலையில இருக்காங்க. இன்னைக்கு தாமரை பூ குளமா நான் ஏன் காட்டியிருக்கேன் அப்படின்னா, தாமரை பூ ஷேப்ல இந்த குளம் நான் காட்டியிருக்கேன். அதுக்கான காரணம், போதரி கண்ணினாய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தோழி, அந்த மாட மாளிகையில இருக்கக்கூடிய தோழியை பத்தி சொல்லும் போது, கண்கள் மலர் போன்ற, தாமரை மலர் போன்ற கண்கள் கொண்டவளே அப்படின்னு பாராட்டுறாங்க. அதனால அந்த மாதிரி நீ தூக்கத்தை விட்டுட்டு எழுந்து வா, நம்ம போய் குளிச்சுட்டு வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அந்த குதித்து நீராடி அப்படி அதுக்குள்ள நீரை கிழிச்சுக்கிட்டு உள்ள போய் நம்ம நல்ல ஆனந்தமான ஒரு குளியல் பண்ணணும் அப்படின்னு கேட்கறது தான். அதுலேருந்து ஒரு க்ளூ வேர்டை எடுத்து தான் இந்த திருக்குடந்தை சாரங்கபாணி திருமழிசை ஆழ்வார் சொல்லக்கூடிய அந்த பாசுரத்துல என்ன வருதுன்னா, காவேரி கரையில இருக்கக்கூடிய குடந்தையில கிடக்கக்கூடிய பெருமாளே நீ எழுந்து பேசு அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் சொல்றாரு. அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி தான் இன்னைக்கான பாசுரத்துல நம்ம பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ முன்னாடி பாருங்க, இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்ல ஒரு நந்தவனம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அழகான இந்த நந்தவனத்துல பாருங்க, நிறைய பூக்கள் பூத்திருக்கு. பக்கத்துல தொண்டரடி பொடியாழ்வார் இருக்காரு, ஸ்ரீரங்கம் பெருமாளும் இங்கே இருக்காரு. அப்ப இது ஸ்ரீரங்கமுடைய காட்சி. ஸ்ரீரங்கமும் ஒரு திவ்ய தேசம் தான். அதுவும் முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் தான். பெரிய கோயில் அப்படின்னு வைணவர்கள் சொன்னாலே அது ஸ்ரீரங்கத்தை குறிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இப்ப நம்ம தொண்டரடி பொடியாழ்வார் ஏன் இங்க நிக்கிறாரு அப்படின்னா, ஸ்ரீரங்கத்துல பெரிய நந்தவனத்தை இவர் தான் அமைக்கிறாரு. அமைச்சு தினந்தோறும் இந்த பூக்கள் எப்படா மலரப்போகுதுன்னு காத்துட்டு இருப்பாரு. மலர்ந்த உடனே டக்குன்னு அதை கொய்து கொண்டு போய் பெருமாளுக்கு மாலையா கட்டி போடக்கூடியவரா இருக்கிறாரு தொண்டரடி பொடியாழ்வார். அதனாலதான் அவர் பெருமாளுடைய மாலை மாதிரியே அவருடைய அவரை சுத்தி ஒரு மாலை மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு பாருங்க. பெருமாளுடைய திருமேனியில எந்தெந்த ஆழ்வார் எப்படிப்பட்ட இடத்தை பெற்றார்கள் அப்படிங்கும்போது தொண்டரடி பொடியாழ்வார் மாலை மாதிரி இருக்காரு. அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய திருமழிசை ஆழ்வார் சுதர்சன சக்கரமா இருக்கக்கூடியவரா இருக்காரு. இந்த திவ்ய தேசங்களை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பாசுரத்துல நாரை வதம் அப்படிங்கிற காட்சி இடம்பெறுது. அதாவது கிருஷ்ணருடைய பெருமைகளை ஒவ்வொரு பாசுரத்திலையும் சொல்லக்கூடிய ஆண்டாள், அசுரன் எப்படி வர்றான் அப்படின்னா, அவன் ஒரு பறவை உருவத்துல கிருஷ்ணருக்கு ஆபத்து கொடுக்கணும்னு வர்றான். அந்த பறவைய வாயை கிழிச்சு வதம் பண்றாரு. அததான் நாரை வதம்ன்ற இந்த காட்சி மூலமா இந்த பாசுரத்துல சொல்லப்படுது.
பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படின்னு ஒரு வரி வருது. அதற்காகத்தான் இங்கே ராவணனை வதம் பண்ண ராமபிரானுடைய பரிவாரத்தோடு இங்கே நம்ம காட்டியிருக்கோம். பொல்லா அரக்கன் அப்படிங்கிறது இங்கே ராவணனுடைய தலையை கொய்தவன் அப்படிங்கிற ராமரை இங்கே நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம். இந்த பாசுரத்துக்கான ஒரு விளக்கை ஏற்றணும், கோலம் என்ன போடுறது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு தோணுனது, தாமரை பூ போன்ற கண் அப்படின்னு வர்றதுனால, அந்த போதரி கண்ணினாயின்னு வர்றதுனால தாமரை பூ கோலம் ஸ்டென்சில்ல அழகா போட்டு இன்னைக்கு தாமரை விளக்கு தாமரை பீடத்துல வச்சிருக்கேன். இப்படிதான் இன்னைக்கு அழகான அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பாசுரத்துக்கான விளக்கம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு புரியக்கூடிய அளவுல இருந்திருக்கும். இதை தொடர்ந்து இன்னைக்கான பாசுரம், அதனுடைய விளக்கம், திருவெம்பாவை பாசுரம், அதனுடைய விளக்கம், இப்படி தொடர்ச்சியா இந்த வீடியோவை நீங்க நிறைவு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் 13. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். பொருள்: பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும், பிறன் மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது. கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது. வியாழன் மறைந்து விட்டது. பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன. தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே, விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கியபடி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய்? அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா? எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராட வா. விளக்கம்: கள்ளம் தவிர்த்து என்கிறாள் ஆண்டாள். தூக்கம் ஒரு திருட்டுத்தனம். பொருளை திருடினால் மட்டும் திருட்டல்ல, நேரத்தை வீணடிப்பதும் ஒரு வகையில் திருட்டுதான். அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுதான். வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலாமே என நினைக்கக்கூடாது. அப்போது வாய் உளர ஆரம்பிக்கும். சில நேரங்களில் பாட முடியாமலே போய்விடும். இந்த பாடல் வெளியாகும் பத்திரிகையை பிடிக்க முடியாமல் கைகள் நடுங்கும். அப்போது பகவானை நினைத்து என்ன பயன்? இளமையிலேயே பகவானின் திருநாமங்களை சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்கள் நம்மை தேடி வராதோ? மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் 13. பைங்குவலை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குறுகினத்தார் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவிற்புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கஞ் சிலம்பச் சிலம்பு கலர்ந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடு ஏலோர் எம்பாவாய். பொருள்: கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவில் இருக்கின்றன. அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து கிடக்கின்றன. நீர் காக்கைகள் நீரில் மிதக்கின்றன. இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள். அவர்கள் நமச்சிவாய என சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள். இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது. தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலவென ஒளி எழுப்ப, மார்புகள் விம்ம பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம். விளக்கம்: கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை. இதனால்தான் அவளை ஷியாமலா என்கிறோம். ஷியாமலம் என்றால் கருநீலம்.
சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான். மாணிக்கவாசகர் தன் தெய்வீக பார்வையால் கரிய குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரையை சிவனாகவும் பார்க்கிறார். சாதாரண குலத்தில் உடல் அழுக்கு நீங்கும், பக்தி குலத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது அவரது இனிமையான கருத்து. 14வது பாசுரத்துல உங்களை நான் சந்திக்கிறேன்.